ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025, அதாவது டிஎன்இஏ கவுன்சிலிங் எப்படி ஆன்லைனில் அட்டன் பண்ணுறது, எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கை எப்படி லாக் பண்ணிவிட்டு எப்படி அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபுல் ப்ரொசீஜர் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிய வரும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். tneonline.org போய் லாகின் பண்ணுங்க. அந்த வியூ ரேங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஜென்ரல் ரேங்க்கு, உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை பார்க்கலாம். அதை நோட் பண்ணிட்டு மெயின் பேஜில் இருக்கிற ஷெட்யூல் போய் உங்களுடைய ரேங்க்குக்கும் உங்களுடைய அக்ரிகேட் மார்க்குக்கும் எந்த சுற்றுல பங்கேற்கணும், என்னைக்கு பங்கேற்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் எப்படின்னு பார்க்கலாம். ஷெட்யூலில் கொடுத்துருக்குற மாதிரி உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அன்றைக்கி ஓப்பன் ஆகும். நீங்கள் லாகினில் போய் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பேஜுக்கு போகலாம். சாய்ஸுங்கிறது 2 காம்பனண்ட் இருக்கும். ஒன்று காலேஜ் நேமு, இன்னொன்று கோர்ஸ் நேமு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த கல்லூரி, எந்த கோர்ஸ், எந்த பாடப்பிரிவு வேணும் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் வரிசைப்படி எழுதி வச்சுக்கணும். அந்த கல்லூரியை எப்படி செலக்ட் பண்ணலாம், அந்த பிரான்ச் எப்படி செலக்ட் பண்ணலாங்கிறதுக்கு நம்ம ஹோம் பேஜில் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்குறோம். அதாவது கடந்த 5 ஆண்டுகளோட கட் ஆஃப் இருக்குது, கல்லூரியை பற்றி விவரங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெளிவாக ஒரு பேப்பரில் உங்களுக்கு முதல் சாய்ஸில் என்ன கல்லூரி, என்ன பிரான்ச், அந்த கல்லூரியை நீங்கள் எழுதும்போது கல்லூரி கோடோடு எழுதி வச்சுக்கோங்க. கல்லூரி கோடு, கல்லூரி பெயர் மற்றும் என்ன கோர்ஸ் கோடு, இதை எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் பண்ணுறதுக்கு ஃபில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜுகளில் போனீங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. 5 ஃபில்டர் இருக்குது. நீங்கள் ஒரு காலேஜ் வைஸ் நீங்கள் சர்ச் பண்ணலாம், இல்லை ஒரு காலேஜ் கோடு வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம், இல்லை ஒரு பிரான்ச்சு, ஒரு ஸ்பெசிஃபிக் பிரான்ச்சு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இப்படி தேடலாம். இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்னென்ன கல்லூரி இருக்குது அப்படின்னு அது வழியாக தேடலாம். இல்லை கேட்டகரி வைஸ் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டடு, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸு, செல்ஃப் ஃபைனான்சிங், அந்த மாதிரி தேடலாம் நீங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் போகிறேன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர். அதில் போயிட்டு நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறேன். நான் இப்போ